ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 20/9/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, பழைய பக்தர்களாகிய உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்க தந்தை வந்துள்ளார். பக்தியின் பலன் ஞானமாகும். அதன் மூலம்தான் உங்களுக்கு சத்கதி உண்டாகும். அதாவது நாம் நீண்ட காலமாக பக்தி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போது அந்த பக்தியின் பலனை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது தந்தை வந்துள்ளார். பக்தியின் பலன் என்பது என்னது? இங்கே ஞானம். அதாவது பாபா சொல்லக்கூடிய இந்த கீதை. அப்போது பக்தியின் பலனாக நமக்கு இந்த கீதை கிடைத்துள்ளது. இப்போது இதன் மூலம்தான் நமக்கு சத்கதி உண்டாகின்றது. இந்த ஞானம் கூட எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யார் அதிகமாக பக்தி செஞ்சாங்களோ அந்த வரிசை கிரமப்படித்தான். அதிகமாக பக்தி செஞ்சவங்களுக்கு முதல்ல ஞானம் கிடைக்கும். அப்போது அதில் கூட வரிசை கிரமம் இருக்குது. யார் எந்தளவுக்கு பக்தி செஞ்சாங்களோ அந்த வரிசையின்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் கிடைக்கின்றது. இன்றைய கேள்வி, பல குழந்தைகள் போக போக அதிர்ஷ்டத்தை தாமாகவே அழித்து கொள்கின்றனர், எப்படி? பதில், ஒருவேளை தந்தையின் உடையவராக ஆகி சேவை செய்வதில்லை, தன் மீதும் மற்றும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்டுவதில்லை என்றால் அவர்கள் தம் அதிர்ஷ்டத்தை அழித்து கொள்கின்றனர். அதாவது பதவியை கீழானதாக ஆக்கிக் கொள்கின்றனர். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாக கிடைக்கும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்கிறாரு, தந்தையினுடையவராக ஆனதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க சேவை செய்கிறதே கிடையாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தன் மீதும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் ஏற்பட்டு படிப்பு நல்ல முறையில் படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த பாக்கியத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பதவி நல்லதாக கிடைக்கும். அப்போ யார் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்டாமல் பாதியில் படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லை விகார குணத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? பதவி கீழானதாக ஆகிவிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாக கிடைக்கும். இப்போது நம்ம பாபா சொல்லக்கூடிய இந்த படிப்பை நல்ல விதத்தில் படித்து பாபாவை நல்லா நினைவு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நமக்கு பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கும். இன்றைய பாடல், யார் வந்தது அதிகாலையில்? ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சரீரம் அல்ல என ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளனர். மேலும் இந்த ஞானம் பரமபிதா பரமாத்மாவிடம் இருந்து இப்போதுதான் கிடைக்கின்றது. தந்தை சொல்கிறார், நான் வந்துள்ளேன் எனும்போது நீங்கள் உங்களை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மாதான் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்தபடி இருக்கிறது. ஆத்மா மாறுவதில்லை, சரீரம் மாறுகிறது. ஆத்மா அழிவற்றது. ஆகவே தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை ஒருபோதும் வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை குழந்தைகளின் அழைப்பின் பேரில் வந்துள்ளார். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது கூட யாருக்கும் தெரியாது. தந்தை புரிய வைக்கிறார். எனது வருகை கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நடக்கின்றது. அந்த சமயத்தில் முழு உலகமும் புருஷோத்தம உலகமாக ஆகின்றது. இந்த சமயத்தில் முழு உலகமும் கீழானதாக, அதாவது தூய்மையற்றதாக உள்ளது. அது அமரபுரி என்று சொல்லப்படுகின்றது. எதுனா சொர்க்கத்தை அமரபுரி என்று சொல்லப்படுகின்றது. இது இப்போ இங்கே இருப்பது மரண லோகமாகும். மரண லோகத்தில் அசுர குணமுள்ள மனிதர்கள் இருக்கின்றனர். அப்போது சொர்க்கத்தில் தான் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் தேவதைகள் என கூறப்படுகின்றனர். இங்கும் கூட சில நல்ல குணமுள்ளவர்களை இவர் தேவதை போல் இருக்கிறார் என சொல்கின்றனர். சில தெய்வீக குணமுள்ளவர்கள் இருக்கின்றனர். இந்த சமயத்தில் அனைவருமே அசுர குணங்கள் நிறைந்த மனிதர்களாக உள்ளனர். அதாவது 5 விகாரங்களில் மாட்டிக்கொண்டுள்ளனர். எனவே துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் என பாடுகின்றனர். ஒரு சீதையை மட்டும் விடுவிக்கவில்லை. பக்தர்கள் சீதைகள் என கூறப்படுகின்றனர். பகவான் தான் ராமன் என கூறப்படுகின்றார் என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார். அவர் பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக வருகிறார். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ராவண ராஜ்யத்தில் முழு உலகமும் இப்பொழுது சிக்கிக் கொண்டுள்ளது. அவர்களை விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கின்றார். ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற அந்த விஷயம் இது கிடையாது. அவர் திரேதாவின் ராஜாவாக இருந்தார். தற்சமயம் அவரும் கூட எப்படி இருக்காரு? தமோ பிரதானமாக மிக மோசமான நிலையில்தான் இருக்கின்றார். ஏணியில் இறங்கி இறங்கி கீழே வந்துவிட்டுள்ளனர்.
பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டார். தேவதைகள் யாருடைய பூஜையும் செய்வதில்லை, அவர்களோ பூஜைக்குரியவர்கள் ஆவார்கள். பிறகு அவர்கள் வைஷ்யர்களாக, பிறகு சூத்திரர்களாக ஆகும்போது பூஜை தொடங்குகின்றது. வாம மார்க்கத்தில் வருவதன் மூலம் பூஜாரிகளாக ஆகின்றனர். பூஜாரிகள் தேவதைகளின் படங்களின் முன்னால் சென்று வணங்குகின்றனர். இந்த சமயத்தில் எந்த ஒருவரும் பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே தமோ பிரதானமாக ஆயிட்டோம். அப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மட்டும்தான் இப்பொழுது பூஜைக்குரியவராக இருக்கின்றார். பிறகு சத்தியுகத்தில் தேவதைகள் பூஜைக்குரியவர்கள். இந்த சமயத்தில் அனைவருமே பூஜாரிகள். முதலாக சிவனுக்கு பூஜை நடக்கிறது. அது அந்த ஒருவருக்கு மட்டுமே செய்கின்ற பூஜையாகும். அதாவது சதோ பிரதானம், பிறகு சதோ, அதன் பின் தேவதைகளிலிருந்து கூட கீழிறங்கி நீருக்கு, மனிதர்களுக்கு, பறவைகள் முதலானவைகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நாளுக்கு நாள் பலரின் பூஜை நடக்க தொடங்கி விடுகின்றது. இன்றைய நாட்களில் என்ன பண்ணுறாங்க, தார்மீக மாநாடுகள், மத சம்பந்தமான மாநாடுகள் கூட நிறைய நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சமயம் ஆரம்பத்தில் தேவி தேவதைகளுடைய தர்மத்தினுடையவர்களாக இருந்தாங்க. பிறகு ஜைனர்களுடையதாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பிறகு ஆரிய சமர்ஜத் அவங்களுடைய சமயம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் தம்முடைய தர்மத்தை உயர்வாக புரிந்து கொள்கின்றனர் அல்லவா. ஒவ்வொரு தர்மத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் உள்ள காரணத்தால் அவர்கள் தம்மை பெரிதாக புரிந்து கொள்கின்றனர். ஜைனர்களிலும் கூட பலவிதமானவர்கள் இருக்கின்றனர். 5 முதல் 7 விதமானவர்கள், அதாவது அத்தனை பிரிவுகள் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க, நிர்வாணமாகவும் இருக்கின்றனர். நிர்வாணம் ஆவது என்பதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் என்ன சொல்கிறாரு, நிர்வாணமாக, அதாவது அசரீரியாக வந்தீர்கள், பிறகு அசரீரியாகி தான் நீங்கள் செல்ல வேண்டும், இப்படின்னு தான் பகவான் சொல்கிறாரு. இதனுடைய அர்த்தத்தை கூட புரிஞ்சிக்கலாம். அவங்க அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிறகு ஆடையை நீக்கி கொண்டு நிர்வாணமாக ஆகிவிடுகின்றனர். பகவானுடைய மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். தந்தை சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே இந்த சரீரத்தை தாரணை செய்து நடிப்பை நடிக்க வந்தீர்கள், பிறகு திரும்பி செல்ல வேண்டும். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதாவது ஆத்மாதான் நடிப்பை நடிக்க வருகின்றது. மரம், அதாவது மனித குலமானது வளர்ச்சி அடைந்தபடி இருக்கின்றது. புதிதாக ஏதாவது தர்மம் தோன்றியபடி இருக்கின்றது. ஆகையால் இது பலவிதமான தர்மங்களின் நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. பலவிதமான தர்மங்களின் மரமாகும். இஸ்லாமியர்களை பாருங்கள், எவ்வளவு கருப்பாக இருக்கின்றனர். அவர்களுடைய கிளைகளும் நிறைய வெளிப்படுகின்றது. முகமது பிற்காலத்தில் வந்தவர் ஆவார். முதலில் இஸ்லாமியர்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. ஆப்பிரிக்காவில் எவ்வளவு பணக்காரர்கள் இருக்கின்றனர். தங்கம் வைரங்களின் சுரங்கங்களும் உள்ளன. செல்வங்கள் நிறைந்த இடங்களை வெற்றி கொண்டு செல்வந்தர்கள் ஆகின்றனர். கிறிஸ்தவர்களும் கூட எவ்வளவு செல்வந்தர்களாக ஆனார்கள். பாரதத்திலும் செல்வம் உள்ளது, ஆனால் குப்தமாக மறைந்து உள்ளது. தங்கம் முதலானவைகளை எவ்வளவு பறிமுதல் செய்தபடி இருக்கின்றனர். இப்பொழுது திகம்பர ஜைன் சபாவினர் மாநாடு முதலானவைகளை நடத்தியபடி இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை பெரியதாக நினைத்து கொள்கின்றனர் அல்லவா. இந்த தர்மங்கள் அனைத்தும் அதிகரித்தபடியே இருக்கின்றன. எப்போதாவது விநாசமும் ஆக வேண்டியுள்ளது. கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை. அனைத்து தர்மங்களிலும் உயர்வானது உங்களின் பிராமண தர்மம்தான் ஆகும். அதை குறித்து யாருக்கும் தெரியாது. கலியுகத்தின் பிராமணர்களும் நிறைய உள்ளனர். ஆனால் அவர்கள் வயிற்றின் வழி வம்சாவளி பிராமணர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளியினரான பிராமணர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தம்மை பிரம்மாவின் வாரிசுகள் என சொல்லிக்கொண்டார்கள் என்றால் சகோதர சகோதரிகளாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு திருமணம் கூட செய்ய முடியாது. ஆக அந்த பிராமணர்கள் வாய்வழி வம்சாவளியினர் அல்ல என நிரூபணம் ஆகின்றது. இப்போ பிரம்மாவுடைய குழந்தை பிராமணர்கள் அப்படின்னா சகோதரன் சகோதரி அப்படின்ற அந்த உணர்வு இருக்குது. ஆனால் இந்த கலியுகத்தில் இருக்க பிராமணர்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அப்படி இருந்தால் அவங்க என்ன பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ அவங்க பிராமணர் அப்படின்னு வெறும் பேர் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. இந்த ஞானம் எதுவும் அவங்கள்ட்ட கிடையாது. அப்போது உண்மையிலும்
உண்மையில் தேவதைகளை விடவும் உயர்வானவர்கள் பிராமணர்கள் என சொல்வார்கள். உச்சி குடுமி போன்றவர்கள் அல்லவா இந்த பிராமணர்கள்தான் மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகின்றனர். படிப்பிக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் ஞானக்கடல் ஆவார். இது யாருக்கும் தெரியாது. தந்தையிடம் வந்து பிராமணராகி பிறகும் கூட சூத்திரர்கள் ஆகிவிடுகின்றனர். பழைய சம்ஸ்காரம் சீரடைவதில், அதாவது பழைய சம்ஸ்காரம் மாற்றமடைவதில் மிகவும் சிரமம் உள்ளது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும். ஆன்மீக தந்தையிடம் இருந்து ஆன்மீக குழந்தைகள்தான் ஆஸ்தி எடுப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. கைகள் வேலைகளை செய்தபடி இருப்பினும் உள்ளமானது நினைவு செய்தபடியே இருக்க வேண்டும். எப்படி பிரியதர்ஷினி ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடிவதில்லையோ அதுபோல பாபாவோ பிரியதர்ஷனாக இருக்கிறார். மற்ற குழந்தைகள் பிரியதர்ஷினிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருக்கின்றனர். ஒரு தந்தை மட்டுமே ஒருபோதும் யாருக்கும் பிரியதர்ஷினியாக ஆவதில்லை. ஏனெனில் அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. ஆம், மற்றபடி குழந்தைகளை மகிமை செய்கின்றார். நீங்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திலிருந்து தொடங்கி பிரியதர்ஷனாகிய என்னுடைய பிரியதர்ஷினிகளாக உள்ளீர்கள். துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கவும் செய்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் மணமகள்கள், நான் மணமகன். நீங்கள் அனைவரும் அசுரரின் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். நான் வந்துதான் உங்களை விடுவிக்கின்றேன். அப்போது மணமகன் அப்படின்னா துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர். அப்போது நம்ம எல்லாம் மணமகள்கள். துக்கத்தில், அதாவது அசுரர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்து தந்தையை கூப்பிடுறோம். அதனால தான் தந்தை வந்து இப்போது வந்திருக்காரு. இங்கே சிரமம் அதிகம் உள்ளது. கிரிமினல், அதாவது தேக அபிமானம் மிக்க பார்வை ஏமாற்றம் செய்து விடுகின்றது. தூய்மையான பார்வையாக ஆக்குவதற்கு முயற்சி தேவைப்படுகின்றது. தேவதைகளுக்கு எவ்வளவு நல்ல ஒழுக்கங்கள் உள்ளன. இப்போது இப்படிப்பட்டவர்களாக ஆக்குபவர்கள் கண்டிப்பாக தேவையல்லவா? மானிட வாழ்வில் மதத்தின், அதாவது தர்மத்தின் முக்கியத்துவம் என மாநாட்டுக்கு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. நாடகத்தை அறியாத காரணத்தால் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. கிறிஸ்து, புத்தர் முதலானவர்கள் மீண்டும் எப்போது வருவார்கள் என கிறிஸ்தவர்களுக்கோ பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கோ தெரியாது. நீங்கள் சட்டென கணக்கு சொல்ல முடியும். தர்மத்தின் தேவை உள்ளது என்பதை புரிய வைக்க வேண்டும். முதலில் எந்த தர்மம் இருந்தது, பிறகு எந்த தர்மங்கள் வந்தன, தம்முடைய தர்மத்தவர்களோ முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. நினைவை ஈடுபடுத்துவதில்லை. நினைவு இன்றி சக்தி வராது. புத்தியின் கூர்மை அதிகரிக்காது. அதாவது எப்பப்போ எந்தெந்த தர்மம் வருது அப்படின்றது அந்த தர்மத்தை சார்ந்தவங்களுக்கு கூட தெரியாது. எல்லாமே நமக்கு தான் தெரியும். நினைவு தான் முக்கியம். நம்மக்கிட்ட நினைவு இருந்தால் தான் சக்தி இருக்கும், கூர்மையும் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சொல்லவும் முடியும்னு பாபா சொல்கிறாரு. தந்தை தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது சர்வ சக்திவான் என சொல்லப்படுகின்றார். நீங்கள் எவ்வளவு சக்தி மிக்கவர்களாக ஆகிறீர்கள், உலகின் எஜமானனாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அந்த சமயத்தில் வேறு எந்த கண்டமும் இருக்காது. இப்போது எவ்வளவு கண்டங்கள் உள்ளன? இப்போது சொர்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மற்ற நாடெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? 5000 வருடத்தின் சக்கரம்தான் இது. மற்றபடி சிருஷ்டி எவ்வளவு நீளமானது என்பதை வரைபடமாக ஆக்க முடியாது. பூமிக்கு வரைபடம் தயாரிக்கலாம், கடலுக்கு அப்படி முடியாது. ஆகாயம் மற்றும் கடலின் எல்லையை காண யாராலும் முடியாது. இப்போ பூமிக்கு மட்டும்தான் மேப்பு வரைபடம்லாம் போடலாம். மற்றபடி ஆகாயம், கடல் இதோட எல்லையெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, வரைபடமும் வரைய முடியாது. ஆக மதத்தின் அவசியம் ஏன் என்பதை புரிய வைக்க வேண்டும். தர்மங்களை வைத்துத்தான் முழு சக்கரமும் உருவாகியுள்ளது. இது பலவிதமான தர்மங்களின் மரமாகும். இந்த சிருஷ்டி மரத்தின் படம் பார்வையற்றோர் முன்னே கண்ணாடி போன்றது ஆகும். அதாவது பார்வையற்றவங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கொண்டு வச்சு பார்க்க சொன்னால் ஒன்றுமே தெரியாதுல்ல. அது மாதிரி தான் இந்த சிருஷ்டியின் மரத்தை வந்து யாராலையும் பார்க்க முடியாது.
நீங்கள் இப்போதுதான் வெளியே சேவைக்காக சென்றிருக்கின்றீர்கள். மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தபடியே இருக்கும். புயல் வீசும்போது பல இலைகள் உதிர்ந்து போகின்றன அல்லவா? மற்ற தர்மங்களில் புயல் வீசுவது எதுவுமே இருப்பதில்லை. மற்ற தர்மத்தெல்லாம் புயல் வீசுறதோ இலை உதிர்தோ இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. எண்டில் உலக விநாசம் ஆகும்போது மீண்டும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும். அவர்கள் மேலிருந்து வந்துதான் ஆக வேண்டும். இங்கே உங்களின் ஸ்தாபனை மிகவும் அதிசயமானது ஆகும். முதலில் பக்தி செய்தவர்களுக்குத்தான் தம் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பலனை பகவான் கொடுக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய எங்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர். தந்தை சொர்க்கத்தின் ராஜ்ஜிய பாக்கியத்தையும் கூட கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சந்நியாசிகள் சுகத்தை ஒப்புக்கொள்வதே இல்லை. அவர்கள் மோட்சத்தை மட்டும்தான் விரும்புகின்றார்கள். மோட்சம் எப்படி கிடைக்கும்? மோட்சம் ஆஸ்தி என சொல்லப்படுவதில்லை. சிவபாபாவுக்கே நடிப்பை நடிக்க வேண்டி இருக்கும்போது பிறகு மற்றவர்களை மோட்சத்தில் எப்படி வைக்க முடியும்? பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் உங்களது தர்மத்தை பற்றியும் பிற தர்மங்களை பற்றியும் அறிவீர்கள். ஆக உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டும். சக்கரத்தின் இரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய தர்ம ஸ்தாபகர் மீண்டும் இன்ன சமயத்தில் வருவார் என சொல்லுங்கள். புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். அனைவருமே சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ மற்றும் தமோவில் வரவேண்டியே உள்ளது என நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது இருப்பது ராவண ராஜ்யம் ஆகும். உங்களுடையது உண்மையான கீதையாகும். அதனை தந்தை சொல்கிறார். நிராகாரமானவர்தான் பகவான் என சொல்லப்படுகின்றார். ஆத்மா நிராகாரமான இறை தந்தையை அழைக்கின்றது. அங்கே ஆத்மாக்களாகி நீங்கள் தான் வசிக்கின்றீர்கள். உங்களை பரமாத்மா என அழைப்பது இல்லை. பரமாத்மா ஒருவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். பிறகு அனைவருமே ஆத்மாக்கள், குழந்தைகள் ஆவார்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான். அதற்கு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள். அவர்களில் கூட முதல் எண்ணில் வருபவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஏனென்றால் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். நீங்கள் சங்கம யுகத்தை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை விலை மதிப்பிட முடியாதது ஆகும். தேவதைகளுடையது அல்ல. அப்போ விலை மதிக்க முடியாத வாழ்க்கை யாருதுன்னு பார்த்தா பிராமண குழந்தைகள் தான் தேவதைகளை விட உயர்ந்தது. ஏன் அப்படின்னா பிராமணர்களுடைய வாழ்க்கை ஏன் விலை மதிப்பிட முடியாது அப்படின்னா, நம்ம தான் தந்தை சொல்லக்கூடிய இந்த படிப்பை படிக்கிறோம், தூய்மையாகிறோம், நிறைய முயற்சியெல்லாம் செய்கிறோம். ஸோ தந்தையை நினைவு செய்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம மட்டும்தான் பண்ணுறாங்க. சொர்க்கத்தில் தேவதைகளுக்கு இந்த எந்த அவசியமும் இருக்காது. தந்தையை கூட நினைவு செய்ய மாட்டாங்க. இந்த ஞானம் எதுவுமே அங்கே நினைவில் இருக்காது, புத்தியில் இருக்காது. அதனால் தேவதைகளை விட பிராமண குழந்தைகள் நம்ம தான் உயர்ந்தவங்க. சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நல்ல புத்திசாலிகள் மிகவும் குறைந்தவர்களே இருக்கின்றார்கள். அவர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். சேவைக்காக உதவிக்கரங்கள் தேவைப்படுகின்றன அல்லவா? போர்க்களத்தில் செல்வதற்காக யாருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்களை அவர்கள் செய்து வந்த வேலையிலிருந்து விடுவித்து விடுகின்றனர். அவர்களிடம் பெயர் பட்டியல் இருக்கும். பிறகு நாங்கள் போர்க்களத்திற்கு செல்ல மாட்டோம் என்று இராணுவத்திற்கு மறுப்பு சொல்ல முடியாது. பயிற்சி செய்விக்கிறார்கள். பிறகு தேவைப்படும் பொழுது அழைத்து கொள்வார்கள். அப்படி மறுப்பவர்கள் மீது வழக்கு தொடர்வார்கள். இங்கே அது போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. இங்கே சேவையை நல்ல விதமாக செய்யாதவர்களின் பதவியானது குறைந்து விடுகின்றது. சேவை செய்யாவிட்டால் தன்னைத்தானே சுட்டுக்கொள்வது, அதாவது தற்கொலை செய்வதற்கு சமமாகும். பதவி கீழானது ஆகிவிடும். தனது அதிர்ஷ்டத்தை சுட்டி விடுகின்றனர். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். தன் மீது இரக்கம் கொண்டால் பிறகு மற்றவர்கள் மீதும் இரக்கப்படுவார்கள். தந்தை இந்த உலகின் நாடகம் எப்படி நடக்கிறது என்பது போன்ற அனைத்து விதமான விழிப்புணர்வும் கொடுத்தபடியே இருக்கின்றார். ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. இந்த விஷயங்கள் உலகத்திற்கு தெரியாது. இப்போது அழைப்பு வருகின்றது. 5-10 நிமிடங்களில் என்ன புரிய வைக்க முடியும்? 1-2 மணி நேரம் கொடுத்தால்தான் புரிய வைக்க முடியும். நாடகம் குறித்து முற்றிலும் தெரியாது. நல்ல நல்ல விஷயங்களை அங்கும் இங்குமாக எழுதி வைக்க வேண்டும். ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். தந்தை
படைப்பவரும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களை படைக்கின்றார், தன்னுடையவராகவும் ஆக்கியுள்ளார். டைரக்டராகவும் வழிகளை காட்டுகின்றார். ஸ்ரீமத் கூட கொடுக்கின்றார், பிறகு நடிக்கவும் செய்கின்றார். இப்போ தந்தை எப்படிலாம் இருக்கார், நம்மளை படைக்கிறாரு, டைரக்டராக இருக்கார், நம்ம எல்லாத்தையும் அவருடைய குழந்தையாக மாற்றுறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு, டைரக்டராகி நமக்கு வழிகாட்டுறாரு, பிறகு பாபாவுமே நடிக்க செய்கிறாரு, ஞானமும் சொல்கிறாரு. இதுவும் கூட அவருடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிப்பு அல்லவா. நாடகத்தை படைப்பவர் டைரக்டர் மற்றும் முக்கிய நடிகரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவாகத்தான் இருந்திருப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த மதிப்புமிக்க வாழ்க்கையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு மிகவும் மரியாதை கொடுக்க வேண்டும். படிப்பில் நல்ல புத்திசாலிகளாக ஆகி சேவையில் ஈடுபட வேண்டும். தன் மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். இப்போது பாபா உயர்ந்த தந்தை, நம்ம எப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்து இப்போது இந்த அளவுக்கு தமோ பிரதானமாக வந்திருக்கோம். ஆனாலும் தந்தை நம்ம மீது இறக்கப்பட்டு நமக்கு இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கார். அப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு ஆசிரியருக்கு நம்ம என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். படிப்பில் நல்ல புத்திசாலியாகி சேவையில் ஈடுபட வேண்டும். மேலும் தன் மீது தானே இரக்கமும் காட்ட வேண்டும். 2வது பாயிண்ட்டு, தன்னை தானே சீர்திருத்தி கொள்வதற்காக தூய்மையான பார்வையுடையவராக ஆக வேண்டும். தம்முடைய நடத்தையை முன்னேற்றி கொள்ள வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இப்போது நிறைய பேர் படிப்பு பாதையை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, பார்வை தூய்மையாக இல்லை. பார்வை தான் எல்லோரும் ஏமாத்துறது. அப்போது நம்ம பார்வை மற்றவங்கள பார்க்கும்போது ஆத்மானு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்குள்ள சகோதரன் சகோதரின்ற உணர்வு வரும். விகார குணங்கள் எதுவும் இருக்காது. இப்போது பார்வை ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. நம்முடைய நடத்தையை நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், முன்னேற்றிக்கிட்டே போகணும். அதே பழைய சம்ஸ்கார சுபாவத்தில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய நடத்தையை முன்னேற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் மனிதர்களின் தேவதை ஆக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை நம்ம சொல்லணும். இன்றைய வரதானம், ஆன்மீக ட்ரில்லின் பயிற்சியின் மூலம் இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. எவ்வாறு நிகழ்கால சமயத்தின் அனுசாரம், அதாவது சரீரத்திற்காக அனைத்து வியாதிகளுக்குமான மருந்தாக உடற்பயிற்சி எக்ஸசைஸ் கற்பிக்கின்றார்கள், அதுபோல ஆத்மாவை சதா சக்திசாலி ஆக்குவதற்காக ஆன்மீக எக்ஸசைஸின் பயிற்சி தேவை. நாலாபுறங்களிலும் எவ்வளவுதான் குழப்பமான சூழலாக இருக்கட்டும், ஆனால் சப்தத்தில் இருந்தாலும் சப்தத்தை கடந்த ஸ்திதியின் பயிற்சி செய்யுங்கள். மனதை எங்கே மற்றும் எவ்வளவு நேரம் நிலைக்க செய்ய விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க செய்யுங்கள். அப்பொழுதே சக்திசாலியாகி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அதாவது இந்த சரீரம் எந்த வியாதியும் வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நிறைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சிலாம் பண்ணுறாங்க. அப்போது அப்படி பண்ணும்போது சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆத்மா எப்பயும் சக்திசாலியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கும் எக்ஸசைஸ் வேணும். என்ன எக்ஸசைஸ்? ஆன்மீக எக்ஸசைஸ். அதாவது தந்த உடல் உணர்வு ஃபுல்லாக மறந்து சதா தன்னை எப்பொழுதும் ஆத்மா என அந்த ஆத்ம ஸ்திதியிலே எப்பவுமே ஆடாத அசையாத இருக்கணும். கூடவே தந்தையை நினைவு பண்ணணும். அப்போது இந்த மாதிரி 24 மணி நேரமும் நம்ம கண்ணை முழிச்சாலும் தூங்கினாலும் ஆத்மஸ்திதி நமக்குள்ளவே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா சப்தத்தில் இருந்தால் கூட என்ன ஆகும், அதை கடந்த ஸ்திதியின் பயிற்சியை நம்ம அனுபவம் செய்ய முடியும். இப்படி இருந்தால் தான் இறுதி நேரத்தில் சக்திசாலியாக நிறையா விநாசம் நிறைய ஏற்படும். அப்போது தைரியமாக சக்திசாலியாக இறுதி நேரத்தில் நம்ம தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், தன்னுடைய விகாரி சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் கர்மத்தை சமர்ப்பணம் செய்து விடுவது தான் சமர்ப்பணம் ஆகுவது ஆகும். நம்முடைய பழைய விகார சுபாவ சம்ஸ்காரத்தை நம்ம முழுசாக சமர்ப்பணம் செஞ்சிடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய அவ்யக்த இஷாரா, இப்போது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள்.
எதுவரை உங்களுடைய நினைவானது ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ அதுவரை இந்த விநாச ஜுவாலா கூட சம்பூர்ண ஜுவாலா ரூபம் ஆகாது. இது கொழுந்து விட்டு எரிகின்றது, பிறகு குளிர்ந்து விடுகின்றது. ஏனெனில் ஜுவாலாமூர்த்தி மற்றும் தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இப்பொழுது சுயம் சதா ஜுவாலா ரூபம் ஆகவில்லை. இப்பொழுது ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கான திட சங்கல்பம் செய்யுங்கள் மற்றும் குழுவாக மனம் புத்தியினுடைய ஒருமுகப்பாட்டின் மூலம் சக்திசாலி யோகத்தின் அதிர்வலைகளை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். அப்போது நம்மளுடைய நினைவு எது வரைக்கும் ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ, அதாவது ஜுவாலா ரூபம்னா அக்னி ரூபம், நான் ஒரு ஆத்மா ஜோதி அப்படின்ற அந்த ஒரு தாட்லேயே நிலைச்சி நிற்காமல் நம்ம ஆடாமல் அசையாமல் இல்லாமல் நம்முடைய கான்சன்ட்ரேஷனாக மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அதனால் நம்ம எதுவரை ஜுவாலா ரூபம் ஆகாமல் இருக்கிறோமோ அதுவரை இந்த விநாசம் கூட எப்படி ஜுவாலா ரூபமாக சம்பூர்ணமாக ஆகாது. அப்பப்போ விநாசம் வரும் போகும், இது மாதிரி தான் ஆயிட்டுருக்கோம். அப்போது இந்த கொழுந்து விட்டு எரியும், பிறகு குளிர்ந்து விடுகின்றது. ஏன் அப்படின்னா ஜுவாலாமூர்த்தி, அதாவது ஆதாரமூர்த்தி ஆகிய நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சதா ஜுவாலா ரூபம் இது வரைக்கும் ஆகவே இல்லை. கொஞ்ச நேரம் ஜுவாலா ரூபத்தில் இருக்கோம், ஆத்மஸ்திதியில் இருக்கோம், அதுக்கப்புறம் விடுபட்டுரும். இப்படி தான் நம்ம என்ன இருந்துகிட்ருக்கோம், சதா ஆத்மஸ்திதியில் முழுசாக நம்ம இன்னும் வரலை. அப்போது இப்பையிலிருந்து ஜுவாலா ரூபம் ஆகிறதுக்காக நீங்கள் திட சங்கல்பம் செய்யுங்க. மேலும் குழுவாக அமர்ந்து எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக அமர்ந்து ஒருமுகப்பாட்டு நம்மளுடைய மனசை மனம் புத்தி ரெண்டுமே ஒருமுகப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒருமுகத்தின் மூலம் சக்திசாலி யோகத்தின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரப்புங்கள். அப்போது குழுவாக சேர்ந்து மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி நல்லா சக்திசாலியாக யோகா பண்ணி சக்தி மிக்க அதிர்வலையை நாலாபுறமும் பரப்புங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.